ஓம் சாந்தி. நாம் பரம சௌபாக்கியசாலி ஆத்மா. நாம் தந்தைக்கு சமமாக கர்மாதித்தாக ஆகின்ற ஆத்மா. நாம் சகஜயோகி மற்றும் தந்தைக்கு பிரியமான ஆத்மா. நாம் நம்முடைய சௌபாக்கியத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக தந்தையிடம் வந்திருக்கின்றோம். ஈஸ்வர் எந்த குழந்தைகளினுடைய அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த குழந்தைகளே பரம சௌபாக்கியசாலிகள். தந்தையின் நினைவில் சாப்பிடுங்கள் என்பது தந்தையின் கட்டளையாகும். எப்போது நாம் தந்தையை நினைவு செய்கின்றோமோ அப்போதுதான் தந்தை திருப்தியாக இருக்கின்றார். நம்முடைய துர்பாகியத்தின் நாட்கள் மாறி இப்போது சதா காலத்திற்கும் சௌபாக்கியத்தின் நாட்கள் வந்து கொண்டிருக்கின்றது. நாம் இப்போது சொர்க்கத்திற்கு அதிபதியாகிக் கொண்டிருக்கின்றோம். இப்போது இரவிலிருந்து பகலாக மாறிக்கொண்டிருக்கின்றது. தந்தை குப்தமாக இருக்கின்றார். அவருடைய விஷயங்களும் குப்தமாக இருக்கின்றது. சூரிய வம்சத்தினர் சௌபாக்கியசாலி. அவர்கள்தான் 16 கலைகளில் நிரம்பியவர்கள் ஆவார்கள். நாம் தந்தையிடமிருந்து சொர்க்கத்திற்காக சௌபாக்கியத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றோம். நாம் இறை தந்தை மூலமாக சொர்க்கத்தின் சௌபாக்கியத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்போது நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஒரே ஒரு சொர்க்கத்தை படைப்பவராகிய இறை தந்தையை மட்டுமே நினைக்கின்றோம். நம்முடையது புத்தியோகத்தின் விஷயமாகும். எங்கிருந்து நாம் நடிக்க வந்திருக்கின்றோமோ அங்கே நாம் மீண்டும் போக வேண்டும். தந்தை நமக்கு உண்மையான வழியை தெரிவிக்கின்றார். இறை தந்தையை நாம் நினைவு செய்வதால் கடைசி நினைவிற்கு ஏற்ப நல்ல நிலையை அடைகின்றோம். இப்பொழுது நாம் தந்தைக்கு அனைத்தையும் கொடுத்துவிட்டு 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை எடுத்துவிட்டோம். ஆத்மா உணர்விலிருந்து நாம் நடப்பதால் ஒருபோதும் நமக்கு களைப்பு ஏற்படாது. நாம் தந்தையை நினைவு செய்யும்போது நமக்கு உதவி கிடைக்கின்றது. தந்தை ஏழை பங்காளனாக இருக்கின்றார். நாம் ஒரே ஒரு மணவாளனை மட்டும் நினைக்கின்றோம். நாம் அனைவரும் மணப்பெண்கள். அவர் மணவாளனாகவும் இருக்கின்றார், தந்தையாகவும் இருக்கின்றார். நாம் நினைத்தவுடன் தந்தை நம்மிடம் வருகின்றார். நாம் சாப்பிடும்போதும் கூட தந்தையை நினைவு செய்கின்றோம். பிரிய தர்ஷனுடன் நமக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருக்கின்றது.
சிவபகவான் நம்முடைய அழகான பிரியதர்ஷன் எவ்வளவு இனிமையாக இருக்கின்றார். தந்தை நமக்கு அனைத்து வழிமுறைகளையும் தெரிவிக்கின்றார். நாம் தந்தையை நினைக்கும் பொழுது பிரியதர்ஷன் மகிழ்ச்சி அடைகின்றார். அனைத்திற்கும் ஆதாரம் நம்முடைய நினைவாகும். யோகத்தில்தான் கடின உழைப்பு இருக்கின்றது. நாம் முழுமையாக முயற்சி செய்வதற்காக தந்தையின் ஸ்ரீமத் மீது கவனம் கொடுக்கின்றோம். நாம் யாத்திரை சென்று கொண்டிருக்கின்றோம். நாம் நம்முடைய பிரியதர்ஷனுடன் எவ்வளவு ஈடுபாட்டோடு இருக்கின்றோமோ அவ்வளவு குஷியின் அளவு நமக்கு அதிகரிக்கின்றது. நாம் நிச்சய புத்தி உடையதால் வெற்றி அடைந்து கொண்டே இருக்கின்றோம். இது புத்தியின் ஓட்டமாகும். இங்கே நாம் ரீங்காரம் செய்து நமக்கு சமமாக மாற்றுகின்றோம். நாம் இப்போது தேவதை ஆவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் பகவான் மூலமாக மனிதரிலிருந்து தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நாம் 21 பிறவிகளுக்கு சதா சுகமுடையவராக மாறுகின்றோம். மன்மனா பவ என்பதை தந்தை மிக எளிதாக நமக்கு புரிய வைக்கின்றார். இறை தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார். அதில் நாம் சக்கரவர்த்தி ராஜா ஆகின்றோம். நாம் விச்சாசாகர் மந்தன் செய்கின்றோம். அனைவரையும் விடுபட்டவர்களாக ஆக்கிவிடுவதற்கான சேவை நம்முடையதாகும். சுயம் தங்களை எல்லைக்குட்பட்ட எனது எனது என்பவனற்றிலிருந்து விடுபட்டவராகி அவ்யக்த ஸ்திதியை அனுபவம் செய்கின்றோம். லௌகீக மற்றும் அலௌகீக கர்மம் மற்றும் சம்பந்தம் இரண்டிலும் சுயநல உணர்விலிருந்து விடுபட்டிருந்து தந்தைக்கு சமானமாக கர்மாதீத் நிலையை அனுபவம் செய்கின்றோம். இதுவரை நாம் கர்மங்களின் பந்தனத்திலிருந்து விலகியவராக ஆகியுள்ளேன் என்று சோதனை செய்கின்றோம். வீணான சுபாவம் சம்ஸ்காரங்களுக்கு வசப்படாமல் இருக்கின்றோம். ஸ்ரீமத்தை கவனத்தில் வைத்துக்கொண்டு முயற்சி செய்கின்றோம். தந்தை என்ன கர்மம் செய்து கற்பித்தாரோ அதை செய்கின்றோம். விச்சாசாகர் மந்தன் செய்து ஞானத்தின் கருத்துக்களை தேர்ந்தெடுக்கின்றோம். நாம் தந்தையின் நினைவில் இருந்துதான் சாப்பிடுவோம் என்று நமக்கு நாமே உறுதிமொழி எடுக்கின்றோம். உன்னோடுதான் அமர்வேன், உன்னுடன் தான் சாப்பிடுவேன் என்ற இந்த உறுதிமொழியை உறுதியாக நாம் கடைபிடிக்கின்றோம். கர்மம் மற்றும் சம்பந்தம் இரண்டிலும் சுய உணர்விலிருந்து விடுபட்டிருக்கும் தந்தைக்கு சமானமாக கர்மாதிதாத்மா நாம். சரளமான உள்ளம் மற்றும் சகஜமான சுபாவம் கொண்டிருக்கும்
சகஜயோகி ஆத்மா நாம். போலாநாத் கள்ளம் கபடமற்ற தந்தைக்கு பிரியமான ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.